அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமியினுடைய மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வினாத்தாள் தொகுப்பு 7, அதாவது டெஸ்ட் நம்பர் 7. அதில் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இருக்கு இல்லையா, சமச்சீர் கல்வி புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கின்ற மிக முக்கிய வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்படுகின்ற வினாக்களை கொண்ட ஒரு புத்தகம்னு சொல்லலாம். மிகச்சிறந்த புத்தகம். அதிலிருந்து மிக முக்கிய வினாக்களை உங்களுக்காக இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம், வழங்க இருக்கின்றோம். இதில் முதல் வினா ஃபர்ஸ்ட் பாருங்க, சைவ சமயக்குறவர். சைவ சமயக்குறவர் அப்படின்னு பார்க்க போனால், சைவ குறவர்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த சமயவாதிகளை தான் நம்ம குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம சைவ திருமுறைகள்னு பார்த்தீங்கன்னா 12. அந்த 12ல் அந்த சமயக்குறவர்கள்னு போற்றப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 4 பேர் சொல்லுவோம். அதில் அப்பர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. திருஞான சம்பந்தர், இவரும் சமயக்குறவரில் வருவார். மாணிக்கவாசகர், இவரும் வருவார். இன்னொருவர் இருக்கார், அவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர். சரிங்களா? இந்த 4 பேரும் தான் சைவ சமய குறவர்கள். சேக்கிழார் என்பவர் அல்ல. இங்க கேள்வியை பாருங்க, சைவ சமய குறவர் 4வருள் பொருந்தாதவர். அப்போ பொருந்தாதவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சேக்கிழார். இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, சேக்கிழார் உங்களுக்கு தெரியும், பெரிய புராணம் எழுதியவர். சரிங்களா? பெரிய புராணம் எழுதியவர் சேக்கிழார். இவர் வந்து இங்க சைவ சமய குறவர்களுள் பொருந்தாதவர். ஆனால் திருமுறைகள் 12ல் இருக்காரு. இவருடைய பெரிய புராணமும் 3. ஆனால் குறவர்களில் இவர் வரமாட்டார், சமய குறவர்களில் இவர் வரமாட்டார். இந்த 4 பேரும் தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி, சேக்கிழார் என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 2வது வினா. அழுது அடியடைந்த அன்பர். இறைவன்கிட்ட அழுது அடிபணிஞ்சிட்டார். அப்படிப்பட்ட சமயக்குறவர் யாருன்னு கேட்குறாங்க. அழுது அடியடைந்த அன்பர். குதிரை வாங்க போகும்போது இறைவனை கண்டு அவருடைய அருளால் அழுது அடியடைந்தவர் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர். இவர் அந்த இறைவனுக்கு கட்டிய கோயில் திருப்பெருந்துறை அப்படின்ற ஊரில் இருக்கு. அது இப்போ ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அடியவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருமே இல்லைங்க, மாணிக்கவாசகர். சரிங்களா? அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாணிக்கவாசகர். இவர் தான் இறைவனிடம் அடிபணிந்தவர், இறைவனுக்காக திருப்பெருந்துறையில் கோவில் கட்டியவர். அப்போ ஆப்ஷன் பி, மாணிக்கவாசகர். சரிங்களா? அடுத்த வினா, பொறுத்துக. நம்ம தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு போகலாம். பொறுத்துகளை என்ன சொல்றாங்கன்னா, விரை அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னா அந்த தொடங்கும் பாடல், கடவுள் வாழ்த்து பாடல், மாணிக்கவாசகர் எழுதிய ஒரு பாடல். அதுல விரை என்றால் மனம் அப்படின்னு பொருள் வரும். விரை என்றால் மனம். அப்போ 3ல் எது ஆரம்பிக்கணும்? இது 2 ஆரம்பிக்கணும். சரிங்களா? கழல், கழல்ன்றது நம்ம அணிகலன், கழல் அந்த மாதிரி சொல்லுவோம், அது அணிகலன். 4. ததும்பி, ததும்புறதுன்னா ததும்புதல், பெருகி வர்றது. அப்போ பெருகி. அப்போ 2. மெய்னா உடல், இன்னொன்று உண்மை. இப்போ வந்து இங்கே உடல் கொடுத்துருக்காங்க, அதனால உடல் சரியான விடை. ஆகவே பாருங்க, இது எதில் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் ஆப்ஷன் டி. விரை மனம், கழல் அணிகலன், நம்ம உடல் அணிஞ்சிக்கிற அணிகலன், ததும்பி என்றால் பெருகி, மெய் என்றால் உடல். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வேணா பாருங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரிங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் மேல 4 சீரு, கீழே 3 சீரு. சரிங்களா? இப்படி கொடுத்துருந்தாலும் இப்படி வரணும், அது தெரிஞ்சுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த விழுப்பம் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். ஆகவே ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை உயிர் போல காக்க வேண்டும். அதுதான் அந்த குறளினுடைய கருத்து. அப்போ ஒழுக்கம் ஒருவனுக்கு சிறப்பை தரும். அப்போ அந்த விழுப்பம் என்பதனுடைய பொருள் சிறப்பு. ஆப்ஷன் சி, சிறப்பு. சரிங்களா? அடுத்தது, பகல் வெல்லும் கூகையை காக்க. நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலம் சிறப்பாக இருந்துச்சுன்னா எந்த செயலாக இருந்தாலும் முடிச்சிடலாம். சிறந்த காலம் அமையவில்லை என்றால், நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் எந்த செயலையும் செய்ய முடியாது. அதுதான் அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு.
பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. ஆந்த இரவுல நல்லா கண்ணு தெரியும், நல்லா ஷார்ப்பா இருக்கும். பகல்ல என்ன பண்ணோம்னா காக்கை கூட ஆந்தையை வென்று விடும். ஏன்னா அப்ப ஆந்தைக்கு பகல்ல கண்ணு சரியா தெரியாது. அப்போ அந்த காக்கை கூட தன் செயலை காலம் அறிந்து செய்யுது, பகல்ல ஆந்தையை வெல்லும். அதுபோல வேந்தன் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த காலத்தை நிர்ணயித்து அந்த காலம் அறிந்து செயல் வேண்டும். அதை தான் அவர் திருவள்ளுவர் காலமறிதலில் சொல்லியிருப்பாரு. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. சரிங்களா? இதனுடைய பொருள் என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்ற காலம் அறிந்து செயல்படுதல். மழை பெய்கிற காலத்தில் உப்பு விற்க போக முடியாது, ஏன்னா உப்பு கரைஞ்சிடும். சரிங்களா? காத்தடிக்கிற நேரத்தில் மாவு விற்க போக முடியாது, ஏன்னா மாவு பறந்துடும். அப்போது எந்தெந்த செயலை செய்கிறோமோ அதெல்லாம் ஏற்ற காலம் அறிந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த உலகமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த உலகத்தையே அடைய விரும்பினாலும் அது கைகூடும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆப்ஷன் பி, ஏற்ற காலம் அறிந்து செயல்படுதல். அடுத்தது பாருங்க, 16வது, அதாவது 6வது கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்கள். இதுல 11 நூல்கள் அறநூல்கள் இருக்கு. அறநூல்கள் இருக்கு, 14 கீழ்கணக்கு நூல்கள். இப்ப இங்க 14 கீழ்கணக்கு நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது இல்லாத நூல் எது வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல் தான். முப்பால் திருக்குறளை சொல்றாங்க, இதுவும் 14 கீழ்கணக்கு தான். ஏழாதையும் 14 கீழ்கணக்கு தான். ஆனா முல்லைப்பாட்டு பாருங்க, இது 10 பாட்டு நூல், ஆனா இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்களும் பொருந்தாத நூல் பாத்தீங்கன்னா முல்லை பாட்டு. இதுல ஒரு 103 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? அந்த 103 பாடல்கள் இருக்கும் 10 பாட்டுல. இந்த 10 பாட்டுல மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் இந்த முல்லைப்பாட்டு. சரிங்களா? எழுதியவர் நப்பூதனார். இதை கூடுதலா தெரிஞ்சுங்க. சரிங்களா? அப்போ இந்த வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, 7வது வினா, சரியான கூற்றை தெரிவு செய்க. சரியான கூற்று என்ன இங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தை திங்கள், தை மாசம் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். சரிங்க. தை திங்கள் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம், இதுவும் சரி. ஆக கொடுக்கப்பட்ட ரெண்டுமே சரி. இது நீங்க சாதாரணமா நினைக்கலாம், தை திங்கள் 2ஆம் நாள்னா இது திருவள்ளுவர் தினம் கொண்டாடிருப்போம். ஆனா வினாக்களா கேட்கும் போது நமக்கு அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால இது தெரிஞ்சுங்க, தை மாசம் 2ஆவது நாள் திருவள்ளுவர் தினம். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ரைட். அடுத்தது 8வது வினா, இதுவும் கூற்று வகையான வினாதான். இப்ப பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றது வையகமே. வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றது வையகமே என்று கூறியவர் பாரதியார்னு கொடுத்திருக்காங்க. கிடையாது, பாரதிதாசன். பாரதிதாசன், அதாவது பாவேந்தர் புரட்சி கவிஞர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதையும் சொன்னவர் யாருன்னு சொன்னா பாவேந்தர் பாரதிதாசன். சரி. சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை. சொல்லாததும் இல்லை இல்லாததும் இல்லைன்னு சொல்லுவாங்க திருக்குறளை. அந்த பாடல் வரியை எழுதினவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான். அப்போ இந்த 3 கூற்றுகளுக்குமே சரியானவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பொருத்தமானவர் பாரதிதாசன் தான். ஆனா அங்க மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக கொடுக்கப்பட்டதுல 2, 3 மட்டும் சரிங்க, மீதி தப்பு. அப்போ 2, 3 மட்டும் சரி என்பது ஆப்ஷன் சில இருக்கு. இது ரெண்டும் கரெக்டா பொறுத்திருக்காங்க, பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? அப்போ அதை என்ன மாத்திருக்கணும்னா பாரதிதாசன் மாத்திருக்கணும். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, அது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம், அதாவது இவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர்னு சொல்லுவாங்க. தஞ்சை ஞானப்பிரகாசம். இவரு திருக்குறளை முதலில் பதிப்பித்த ஆண்டுன்னு எதுன்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 1812. திருக்குறள் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1812. தஞ்சை ஞானப்பிரகாசம் பதிப்பித்தார். சரிங்களா? ஆப்ஷன் டி 1812 என்பது சரியான விடை. அடுத்தது 10வது வினா, திருக்குறளை போற்றி பாடும் ஒரு நூல். இதில் அதிகமா நம்ம படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 4வர் 4 மணி நாளை கிடையாது, இரட்டை மணி மாலையும் கிடையாது, நாலடியார். இது குட்டி திருக்குறள்னு சொல்லுவோம். அதாவது குட்டி திருக்குறள்ன்றதை விட திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலை கொண்டது நாலடியார். சரிங்களா?
அதாவது ஆளு வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி. அப்போ நாள் என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறள். ஆனால் திருக்குறளை போற்றி பாடுகின்ற நூல் இதுவல்ல, திருவள்ளுவ மாலை. சரிங்களா? திருவள்ளுவ மாலையில திருக்குறளை போற்றி பாடியிருக்கிறார்கள். சரிங்களா? கபிலர்லாம் அதுல பாடியிருப்பார். அடுத்தது, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், இந்த தீயொழுக்கத்தை இங்க பையங்க. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இங்க இடும்பு அப்படின்னு சொன்னா துன்பம். சரிங்களா? தெரிஞ்சுங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் இருந்துச்சுன்னா என்றும் துன்பத்தை தான் தரும். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதில் பயின்று வந்துள்ள மோனை, அடிதோறும் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் எழுத்து மோனை. நீங்க இங்கிலீஷ்ல கூட போடலாம் மூ மோ. நிறைய டைம்ல முதல் எழுத்து நம்மளுக்கு மோனை நம்மளுக்கு வந்து நிறைய சேர்த்து விடும், அதாவது கரெக்டான ஆன்சரை காட்டி கொடுக்கும். இப்போ முதல் எழுத்து மோனை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் எங்கேயுமே வரல. அப்போ இது வந்து என்னன்னா அந்த மோனையினுடைய வகைகள்ல உட்பிரிவா இருக்கும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. மோனையினுடைய வகைகள் மொத்தம் 7ன்னு சொல்லுவோம். இணை, பொழிப்பு, ஒருவு, அதுக்கப்புறம் கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்கப்பட்டதுல எதுன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நன்றிக்கு நல்லொழுக்கம். இப்போ நீங்க போட்டுங்களா, சீர் போட்டுங்க. 1 2 3 4வது சீர். கரெக்டுங்களா? இந்த 4ல 1 3 தான் மேட்ச் ஆகுது. அப்போ 1வது சீரும் 3வது சீரும் மேட்ச் ஆகிறதுக்கு என்ன வகை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இணை மோனைனா 1வது எழுத்தும் 2வது எழுத்தும் மேட்ச் ஆகும். 1வது சீரோ 2வது சீரோ. பொழிப்பு மோனை 1 3, 1வது சீரும் 3வது சீரும். கூழை மோனைனா 1 2வது சீரு 3வது சீரு, 3மே கரெக்டா வரும். சரிங்களா? ஒரு ஊ, இந்த மோனை வந்து பாத்தீங்கன்னா 1 4 இப்படி மேட்ச் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1வது சீரும் 3வது சீரும் தான் முதல் எழுத்து ஒற்றுமையா வந்திருக்கு. அப்போ இது வந்து பொழிப்பு மோனை. என்னன்னு சொல்லுவாங்க? பொழிப்பு மோனை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி பொழிப்பு மோனை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஏலாதியை. ஏலாதியை இயற்றி கனிமேதேவியார் பின்னூறுற்றில் வேறு எந்த நூலை இயற்றியுள்ளார்? அதாவது ஏலாதியை இயற்றிய கனிமேதேவியார் கீழ்கண்டவற்றுள் வேறு எந்த நூலை எழுதியிருக்காரு? இவர் இன்னொரு நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு போனா திணைமாலை 150 தான் அவர் எழுதினார். இதுதான் சரி, ஆப்ஷன் பி. அப்போ ஏலாதியும் திணைமாலை 150 எழுதியவர் கனிமேதேவி. சரிங்களா? அப்போ இவங்க யாரு? இவர் வந்து கண்ணன் சேந்தனார், காரணர்பது கண்ணன் கூத்தனார், இன்னானார்பது கபிலர். சரிங்களா? அப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஆனா இந்த விடைக்கு ஏலாதி எழுதிய கனிமதேவர் எழுதியது திணைமாலை 150. இதை வந்து சரியான விடையா வச்சுங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி. ஏலாதியில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை, அதாவது பாடல்கள் கேட்கிறாங்க, வெண்பா பாடல்கள். அதுல என்ன எத்தனை பாடல்கள்? 81. ஏலாதி 81. 81. சரிங்களா? 81 ஏலாதி. அப்ப 81 பாடல்கள். ஆப்ஷன் ஏ 81 பாடல்களை கொண்டது, 81 வெண்பாக்களை கொண்டது ஏலாதி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, திருந்திய பண்பும். இது ஒரு மிக முக்கியமான வேணா. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்த ஒரு அறிஞர், தமிழறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மை, இதில் சொன்னதெல்லாம் மிகச்சிறந்து தமிழ் மாணவர்களை ஏற்றமிழ் மாணவர் என்றும் சூரிய நாராயண சாஸ்திரி என்றுடைய தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞரம் என்று மாற்றிக்கொண்ட அந்த பரிதிமார் கலைஞர் தான் இந்த கூற்றை சொன்னார். சரிங்களா? பரிதிமார் கலைஞர் தான் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று சொன்னவர். ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் என்பது சரியான விடை. அடுத்தது, நமக்கு எல்லாமே திருவள்ளுவர் சொல்லிட்டு போனது எல்லாமே வாழ்வியல் வேதம். அதுல இவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்
எல்லா உயிரும் பிறப்பால ஒண்ணுதான், அவங்க செய்யற செயல்ல தான் வேற அப்படின்னு திருக்குறள்ல அழகா சொல்லியிருப்பார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ற மாதிரி வரும். செய்தொழில் வேற்றுமையான், பிறப்புக்கும் எல்லா உயிரும் ஒண்ணுதான், ஆனா செய்யற தொழில் வேற, செய்யற வேலை வேற, செய்யற செயல்கள் வேற அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த மாதிரி சொன்ன ஒரு நூல் திருக்குறள். சரிங்களா? ஆப்ஷன் பி திருக்குறள் என்பது இங்கு சரியான விடை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்லுகின்ற ஒரு காப்பியம்னு சொல்லும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உணர்த்தும் காப்பியம். இது மட்டும் உணர்த்தலைங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். அப்போ ஏத்துவர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 உண்மைகளை சொல்லுகிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அப்போ இந்த 3 கருத்துக்களையும் சொன்ன முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமூக காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சரிங்களா? இது எல்லா சிறப்பு பெயர்களும் கொண்ட அந்த சிலப்பதிகாரம் தான் இந்த நெறியை உணர்த்துகிறது. சரிங்களா? ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்தது 17வது வினா, திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் யார் யாருக்கு வழங்கினார், யார் யாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நம்ம டைரக்டாவே போயிடலாம். ஆன்சர் பி சி.வை. தாமோதனார் பரிதிமார் கலைஞருக்கு கொடுத்தார். பரிதிமார் கலைஞருடைய தமிழ் பணியையும் தமிழ் சிறப்பையும் அவருடைய புலமையையும் பாராட்டி கொடுக்கப்பட்டது தான் இந்த திராவிட சாஸ்திரி என்கின்ற பட்டம். சி.வை. தாமோதனார் யாருக்கு கொடுத்தாரு? பரிதிமார் கலைஞருக்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள், இலக்கணம். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. 30 சில கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இவைதான் சொல்லுக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களாக வரும். உங்களுக்கு தெரியும் 12 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் தனித்து வராது, முதல்ல உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரும். அப்போ ஒரு சொல்லுக்கு முதலெழுத்தாக வருகிற எழுத்துக்களில் மிக முக்கிய தாய் தந்தையாக இருப்பது இந்த 2 எழுத்துக்களும் தான். அதனாலதான் முதல் எழுத்துக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா 30 அப்படின்னு எண்ணிக்கை கொடுக்குறாங்க. ஒரு எழுத்து 12, மெய் எழுத்து 18 ஆகிய 30 முதல் எழுத்துக்கள். இப்ப கூட பாருங்க, முதல் எழுத்து 30. இந்த மோனை நிறைய சொல் பொருள்களுக்கு வழியை காட்டும். அதே சமயத்தில் இயைமு லாஸ்ட் எழுத்தும் வழியை காட்டும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அடுத்தது 19வது வினா, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் குறுக்கம் எதுன்னு கேட்குறாங்க. சொல்லுக்கு முதலில் மட்டுமே. மொத்தம் குறுக்கம் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தா 4ங்க. 1 ஆயுத குறுக்கம், அவகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம். சரிங்களா? இது இடையில வரும், இடையில வரும். ஆயுத குறுக்கமும் இடையில தான் வரும். ஐகார குறுக்கம் 3 இடங்களிலும் வரும். அதாவது எதுன்னு சொன்னா முதல் இடை கடை, சொல்லின் முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். அதாவது 50, தலைவன், கடலை, அந்த மாதிரி. ஆனா அவகாரத்தை பாருங்க, சொல்லுல முதல்ல மட்டும்தாங்க வரும். இப்ப ஔவையார்னு சொன்னா ஔவையார், ஔடதம், நடுவுல எங்கன்னா பாத்தீங்களா? வராது. அப்போ சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் குறுக்கம் அவகார குறுக்கம். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுல பொருத்தமில்லாத இணை ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? தலைவன், லை, இல்லு கூட்ட லை. அப்போ இது வந்து ஐகார குறுக்கம் வரும். அப்ப இது சரி. வௌவால் ஔகாரம், இதுவும் சரி. முடிது ஆயுத குறுக்கம், இதுவும் சரி. ஆனா பணம் எடுத்தா நீங்க இம்மு வந்திருக்குது, மகர குறுக்கம் சொல்லலாம், ஆனா இங்க சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த இம்முக்கு அடுத்தது வர எழுத்த பாருங்க, உயிர் எழுத்து வந்திருக்குது. ஆக்சுவலா மகரம் எங்க குறுங்குன்னு சொன்னா, இப்போ வருகின்ற எழுத்து இந்த வகர வரிசையில வந்துச்சுன்னா அங்க மகர குறுக்கம் ஏற்படும். இப்போ வரும் வண்டி இதுல சொல்லலாம், இங்க மகரம் குறுகும், இது கரெக்ட். ஆனா இங்க கொடுத்துரு பணம் எடுத்தான் என்பது இங்க தவறு, மகர குறுக்கம் நல்லது. சரிங்களா? அதனால கொடுக்கப்பட்டதுல பொருந்தாத இணை ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் உணர்ச்சி தொடரை தேர்க. உணர்ச்சி தொடர்னா ஆச்சரியம். சரிங்களா? ஆச்சரியம். இங்க குறி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், எப்படி போட்டிருக்கலாம்? எழில் என்ன சாப்பிட்டாய், இப்போ கொஸ்டின் மார்க் போடுறோம், இப்போ வினா தொடர், அப்போ இது இல்லை. கவனமாக படி, கட்டளை தொடர், அப்போ இதுவும் இல்லை. மா பலா வாழை, இது வந்து தொடர்ந்து போகுது, ஒரு செய்தி தொடராக இருக்கலாம், முக்கணிகள் ஒரு செய்தி தொடராக இருக்கலாம். சரிங்களா?
அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு ஃபீல் பண்றது. ஐயோ நாய் தொடல அடி, ஒரு ஆச்சரியம், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றோம். அப்போ ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. அந்தோ பரிதாபம், நாய் அடிபட்டு விட்டதே அப்படின்னு உணர்ச்சி வசப்படுதல், அதுதான் அங்க உணர்ச்சி தொடர். அந்த வார்த்தைகளின் வழியாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றோம். அடுத்தது பாருங்க, தன்வினை தொடர். தன்வினை ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்யும், அதுதான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்னா தன்வினைன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, பாத்திமா திருக்குறள் கற்றாள், இதுதான் தன்வினை. ஏன்னா அவ தான் கத்துக்கிறான். பாருங்க, கந்தன் பாடம் கற்பித்தான், இப்ப மற்றவனுக்கு சொன்னான், அப்ப இது கிடையாது. மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார், நான் ஏத்தல, அப்ப தப்பு, இன்னொரு ஆள் தான். உலக தமிழ் மாணவர் குடியரசுத் தலைவரால், இதுவும் தேர்ட் பர்சன். இப்ப இது செயல்பாட்டு வினை, வேற ஒருத்தவங்க செஞ்சதை நம்ம சொல்றது, அப்ப இதுவும் தப்பு. அப்போ ஒரு எழுவாய் ஒரு வேலையை செய்தது பாத்திமா திருக்குறள் கற்றாள், அவ கத்துக்கினான், அப்ப இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. தன்வினை தொடர் வந்து பாத்திமா திருக்குறள் கற்றாள் என்பதுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். இங்க பாருங்க, இந்த வார்த்தை நல்லா நாம வச்சுங்க. அவ எழுதினால்னா நேர்மறை, எழுதலன்னா எதிர்மறை. இப்போ எழுதாமல் இரால் அப்படின்னு வரும், எழுதாம இருக்க மாட்டா, அப்ப எழுதுவா, அப்போ பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னு ஒரு இது இருக்கு, நல்லா நாம வச்சுங்க. நேர்மறை எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறை. அப்போ கயல்விழி கட்டுரை எழுதாமல் இரால் அப்படின்னா அவ கட்டுரை எழுதுவான்னு அர்த்தம், அப்போ பொருள் மாறாத எதிர்மறை. இப்போ இங்க என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல், அவ எழுதல, அப்போ நெகட்டிவ், அதாவது பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கு எதிர், அப்போ எதிர்மறை, அந்த வேலை நடக்கல, அப்போ எதிர்மறை. இது வந்து என்ன வரும்னா எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை வராது, இங்க பொருள் மாறுது, அவ கட்டுரை எழுதல, அப்போ எதிர்மறை தொடரில் வரும். ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, சரியாக தமிழ் எண்ணூறுகள். இந்த தமிழ் எண்ணூறுகள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பெரிய பெரிய எக்ஸாமுக்கு படிக்கிறோம், தமிழ் எண்ணூறுகள்லாம் என்ன அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. இது வந்து மிக முக்கியமாக நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5ல இருந்து எடுத்துங்களேன், 4 5 6 7 8 9 10. இப்போ க உ ஞாபகம் இப்படி போடணும், ச ரு, 6க்கு சா மாதிரி போடணும், இப்படி போடணும். சரிங்களா? 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு இந்த கூ மாதிரி போட்டு இப்படி எடுத்தீங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன், இதில் சரியாக பொருந்தி இருக்கிறது நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துங்க. சரியாக பொருந்தி இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சூ இப்படி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே டைப்பிங்கில், அதாவது என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா இந்த தமிழ் எண்ணூறுவை கரெக்டாக இது பண்ணணும், அதனால இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து அந்த தமிழ் எண்ணூரில் தேடி பிடிச்சி எடுக்கும். இங்கே பாருங்க இப்படி இருக்கும். அப்போ 4 ஆ வந்து 8, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் பொருந்திருக்கும் இந்த வினாவில். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்திருக்குது. சரிங்களா? மீதிலாம் பொருந்தல, ஏன்னா இங்கே 2, இங்கே சாவுக்கு 6 வரணும், இங்கே 7 கொடுத்துருக்காங்க, அப்போ இது அவுட்டு. இது 5, இது 0, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க 40 கொடுத்துருக்காங்க, தப்பு. இது வந்து இங்கே 3 வரணும், ஆனால் இங்கே 70ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு. இதை பாருங்க. அடுத்தது பாருங்களேன், சிலப்பதிகாரத்தில் அந்த கேரக்டரை கொடுத்துருக்காங்க, மாசாத்துவன். இவர் யாரு அப்படின்னு சொன்னா கோவலனுடைய அப்பா. அப்போ 1க்கு 2 இடத்துல வருது. மாநாயகன் கண்ணகியினுடைய தந்தை. சரிங்களா? அப்போ 2க்கு 1. ஆடல் அரசி யாருன்னா மாதவி. ஆடல் அரசி மாதவி 11 வகை ஆடல் கலையில் சேர்ந்தவர். அப்போ 3 நேராவே பொறுத்திருக்கு. சரி, கவுந்தியடிகள் சமணத்துறவி, இவங்க தான் அவங்கள மதுரைக்கு கூட்டு போனவங்க. அப்போ இதுவும் நேராக பொருந்திருக்கு. அப்போ 2 1 3 4. ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாசாத்துவன் மாநாயகன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மடக்கொடி என்பதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மடக்கொடி, யாரையோ நீ மடக்கொடியோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? யாரம்மா நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க சிலப்பதிகாரத்துல. அந்த மடக்கொடி என்பதனுடைய இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. ஏன்னா பண்பும் கிடையாது, உரியும் கிடையாது, வினையும் கிடையாது, வேற்றுமையும் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த தொகை சொற்கள்லாம் இல்லாத வருவதனால அது அன்மொழி தொகை. தொகை மொத்தம் 6ன்னு சொல்லுவோம். வேற்றுமை தொகை, பண்பு தொகை, வினை தொகை, உண்மை தொகை. சரிங்களா? அந்த மாதிரி 6 வகையான தொகைகள் இருக்கு. சரிங்களா? அதுல எதுன்னு கேட்குறாங்க, அன்மொழி தொகை தான். ஏன்னா இதுல எந்த விதமான பண்புறுப்புகளோ, வினை உறுப்புகளோ, வேற்றுமை உறுப்புகளோ, சரிங்களா, உண்மை தொகையாகவோ எதுவுமே வரல. அதனால இது என்ன தொகைனா அன்மொழி தொகை. மடக்கொடி என்பது அன்மொழி தொகை. சரிங்களா? ஆப்ஷன் சில வருது பாருங்க, ஆப்ஷன் சி
சரிங்களா? அன்மொழி தொகை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் தமிழ் ஆரம்படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் ஆரம்படைத்த தமிழ்நாடு சொன்னவர் யாருன்னா பாரதியார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சி சுப்பிரமணியன் என்கின்ற பாரதியார். ஆப்ஷன் சி. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். இந்த செய்யுளுக்கு நடுவுல உரைநடையானது இடையில் இடையில் வருவது போல, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ செய்யுளின் நடுவே உரையிடையிட்ட உரைப்பகுதியை இடையிடையே கொண்டு வருவது, உரைநடையும் கலந்து வருவது எந்த பாட்டுன்னு சொன்னா சிலப்பதிகார பாட்டு. உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று புகழக்கூடிய காப்பியம் சிலப்பதிகாரம். இதை உரைபாட்டு மடைன்னு சொல்லுவாங்க. உரைபாட்டு மடை, உரைப்பாட்டு மடை. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. அதாவது சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள் கொடுத்துட்டாங்க. இதுல எது எது எத்தனை காதைகளை கொண்டது, அதனுடைய உட்பிரிவு காதைகள். இப்ப பாருங்களேன், புகார் காண்டம் புகார் காண்டத்துல 10 ஞாபகம் வச்சுங்க. புகார் காண்டம் 10. இதை இப்படி ஞாபகம் வச்சுங்க. புகார் 10. மதுரையில தான் அவன் கொலைக்கலப்பட்டான். அப்போ அங்கே பெரும்பான்மையான கதை எங்கே நடக்குதுன்னா அங்கே தான் நடக்குது. அதனால பெருசு அது. அப்போ அது 13 காதைகள். அப்போ 1க்கு 3 1 எங்க இருக்கு பாருங்க, 3 1 இருக்கு. சரிங்களா? 2 வஞ்சி காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 7. சின்னது இருக்கிறதுல சின்ன படலம். அந்த படலம் என்பதை விட ஒரு சின்ன பிரிவு காதை, 7 காதைகளை கொண்டது. அப்போ 3 1 2 எங்க வருதுன்னு சொன்னா ஆப்ஷன் சில வருது. சரிங்களா? அப்போ புகார் 10, மதுரை 13 காதைகள், வஞ்சி 7 காதைகள். அடுத்தது பாருங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சரிங்களா? கோவையா? இல்ல. மதுரை காமராசர்? இல்ல. தஞ்சாவூரும் கிடையாது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. சரிங்களா? அப்போ பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் உள்ள? திருச்சி. மதுரை காமராசர்னு சொல்லுவோம். இப்போ திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகை தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு ஒரு பாடல். பெரியாரை புகழ்ந்தவர் யாருன்னா, இப்படிலாம் பாட முடியும்னா, மிகச்சிறப்பாக கூர்மையாக செறிவுடன் பாட முடியும்னா அது ஒன்லி ஒன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகை தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். அப்படி சீறுகின்ற வரிகளுக்கு உடையவர் புரட்சி கவிஞர். பெரியாரை பாராட்டியிருப்பார். அது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. இங்க பாருங்க, பொருந்தாதது நெகட்டிவ் கொஸ்டின். பொருந்தாததை கேட்டிருக்காங்க. இருதினை அகத்திணை புறத்திணை கரெக்டே. மூவிடம் தன்மை முன்னிலை படற்காய். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். அது நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தான் வரணும். இங்க பாலை வந்துருக்கு. அப்போ இதுதான் தப்பா இருக்கு. ஏன்னா பாலை நிலம் பண்படாத நிலம், அதாவது எதற்கும் பயன்படாத நிலம். ஆக அது வரக்கூடாது. நானிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், அவ்வளவுதான். பாலை நிலம் பயன்பட. அப்போ இதுதான் இங்க சரி. ஆப்ஷன் சி. ஐம்பொறினா உங்களுக்கு தெரியும், 5 உறுப்புகள்: மெய், வாய், மூக்கு, கண், செவி. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் சி என்பது தவறான பொருத்தம். அடுத்தது பாருங்க, கம்பராமாயண பாட்டு. 1000 அம்பிக்கு தலைவன். நாயகன்னா தலைவன், வேடுவர் குல தலைவன், பருத்த தோளினன், கருத்த மேனியினன், தோல் செருப்பை அணிந்தவன், வேடவர் குலத்திற்கு தலைவன், 1000 நாவாய்களுக்கு தலைவன், மிகப்பெரிய கடல் போன்று இருக்கக்கூடிய கங்கை நதியின் தலைவன் யாருன்னு சொன்னா குகன். ராமனால் அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் என்று முதலாவதாக நண்பனாக அழைக்கப்பட்டவன் குகன். அந்த குகன் தான் இங்க சொல்றான். 1000 கலைகள் 1000 அம்பி. அம்பின்னா இங்க வந்து படகு. யாருன்னு சொன்னா குகன். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நெடுநீர் பிரித்து எழுதுக. இது எளிமையான வேணாதான். நெடுநீர்னா அது வந்து பண்பு தொகையில் வரும். நெடிய நீர், நெடுமை கூட்டல் நீர். சரிங்களா? ஏன்னா இங்க பொருள் தரணும், பகுதி வந்து பொருள் தரணும். நெடுமை கூட்டல் நீர். அதே சமயத்துல மையீற்று பண்பு பெயர் நெடுநீர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி நெடுமை கூட்டல் நீர் என்பது சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, 35. குறுகி
என்பதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. குறுகி. இப்ப பாருங்களேன், குறுகின்னு கொடுத்துருக்காங்க. குறுகி இந்த லாஸ்ட் எழுத்தை பிரிங்க. இக்கு கூட்டல் இ. இது நம்ம ஷார்ட்டா சொல்லியிருப்போம். ஈயும் ஊவும் இந்த இறுதியில வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வினையெச்சமாக இருக்கும். வினையெச்சம். இதுவே ஆவல முடிஞ்சா அது கண்டிப்பாக பெயரெச்சமாகத்தான் இருக்கும். இப்ப குறுகி அப்படின்னு சொன்னா ஈல முடிஞ்சிருக்கு, அது கண்டிப்பா வினையெச்சம். சரிங்களா? வினையெச்சம். ஆப்ஷன் பி வினையெச்சம் என்பது சரி. இதுக்கு பக்கத்துல ஒரு வினை சொல்ல தான் போட முடியும். குறுகி நின்றான், குறுகி படித்தான், குறுகி ஓடினான், அந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு பெயர் சொல்ல அங்கே போட முடியாது. குறுகி ராமன், குறுகி கண்ணன் போட முடியாது. குறுகி புத்தகம் போட முடியாது. ஏன்னா அது வினையெச்சம். சரிங்களா? ஆப்ஷன் பாருங்க. அடுத்தது 36வது வினா. ராமனது வரலாற்றை வடமொழியில் எழுதியவர். இதை நேரடியாக சொல்லிடலாம். வான்மீகி. ஒன்றும் இல்லைங்க, ராமனது வரலாற்று ராமாயணம். ராம அதாவது இன்னும் பிராக்கெட்ல போடுங்க கூட்டல் அயனம். அயனம்னா வரலாறு. யாருடைய வரலாறு? ராமனுடைய வரலாறு. அப்ப ராமனுடைய வரலாறு ராமாயணம். அப்ப ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வால்மீகி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, கம்பர் தாம் இயற்றிய கம்பராமாயணத்துக்கு முதல்ல அவர் வச்ச பேரு என்னன்னு சொன்னா ராம அவதாரம். இது எல்லாருமே படிச்சிருப்போம். 6 காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம். 6 காண்டங்களை கொண்டது. இதுல கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர், அதாவது ராமனின் வரலாற்றை சொல்றதுக்காக என்னன்னா ராம அவதாரம், ராமனின் அவதாரம் அப்படின்ற பேர் தான் வச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பெயர் வச்சு கூப்பிடுறோம்னு சொன்னீங்கன்னா கம்பர் இயற்றினால கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி ராம அவதாரம் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, கம்பரின் சமகாலத்து புலவர்கள். இந்த கொஸ்டின் நல்ல ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். புகழேந்தி புலவர் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. செயங்கொண்டார் 12ஆம் நூற்றாண்டு. அவ்வை இங்கதான் ஒரு செக் இருக்கு. என்ன விஷயம்னு சொன்னா முற்கால அவையார், அதாவது சங்ககால அவையார், அப்புறம் இந்த பிற்கால அவையார்னு சொல்லுவாங்க. இதுல இந்த மூதுரை, ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற இந்த நூல்கள்லாம் எழுதுறவங்க அந்த பிற்கால அவையார் தான். இவர்களும் 12ஆம் நூற்றாண்டு தான் என்று சொல்லப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட. அப்போ கொடுக்கப்பட்டதுல இவங்க 3 பேருமே 12ஆம் நூற்றாண்டு சமகாலத்தவர்கள் தான். யாரு? கம்பரும் 12ஆம் நூற்றாண்டு தான். ஆனா இங்க மாணிக்க வாசகர் என்பது தான் இதற்கு சரியான பதில். ஏன்னு கேட்டீங்கன்னா மாணிக்க வாசகருடைய ஆண்டு பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. அப்போ இவங்க 3 பேருமே 12ஆம் நூற்றாண்டு, இவர் மட்டும்தான் 9ஆம் நூற்றாண்டு. அப்போ இது தவறான ஒரு பொருத்தம். இங்க பொருந்தாதவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சி, ஆப்ஷன் சி சரியான விடை. தமிழுக்கு கதி. இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுகின்ற நூல் முதல் வார்த்தையிலே இருக்குது. எது எதுன்னு சொன்னா திருக்குறளும் கம்பராமாயணமும். க கம்பராமாயணம், தி திருக்குறள். தமிழுக்கு கதி. இது ரெண்டுமே இருந்துட்டா போதும். நம்மளுடைய நாகரிகம் அழிந்து விட்டாலும் இந்த 2 நூல்கள் போதும் மறுபடியும் இந்த நாகரிகம் நிலைநாட்டுவதற்கு. அப்படிப்பட்ட பரிணாமத்தை கொடுப்பது, வளர்ச்சி நிலையை கொடுப்பது, மொழி வளர்ச்சியை கொடுப்பது இந்த 2 நூல்களும். இது இயற்கை வாழ்வில்லம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். சரிங்களா? திருக்குறள். கம்பராமாயணத்தை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இயற்கை பரிணாமம். பரிணாமம்னா வளர்ச்சி. அப்போ இந்த 2 நூலும் தான் தமிழுக்கு கதின்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது உலகினில், அதே பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயம்தான். உலகினில் நாகரிகம் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம், இந்த கம்பனான கம்பராமாயணமும் இருந்தா இந்த அழிந்த உலகம் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கால்டுவெல். அவர் சொல்றாரு இது 2 நூல் போதையா, இந்த தமிழ் உலகம், தமிழ் மண்ணே அழிஞ்சாலும் சரி, இந்த 2 நூல் போதும், அதை புதுப்பித்து விடலாம், எண்ணில் விடலாம். அப்படியே பிறந்தா கூட இந்த 2 நூலை கொடுத்து பெறான்னா அவனுடைய வளர்ச்சி நிலை உச்சநிலையை எட்டிவிடும். அப்படி அதை அறிந்து சொன்னவர் பிற நாட்டு மொழி அறிஞராகிய கால்டுவெல். சரிங்களா? ஆப்ஷன் பி கால்டுவெல் என்பது இங்கு சரியான விடை. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. இங்க இந்திய மாமணின்னு சொல்லும் போது என்ன விஷயம்னா பாரத ரத்னா தமிழ்ல. சரிங்களா? 1990. இது வந்து அம்பேத்கருக்கு. 1954 விருது வழங்கப்படவில்லை.
1988 எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க பாரத ரத்னா விருது. 1976 காமராசர் வாங்கியிருப்பார். சரிங்களா? காமராசர் 1976 76, 1988 எம்ஜிஆர், 56 யாருக்கும் கொடுக்கல, 90 அம்பேத்கர் வாங்கியிருப்பார். சரிங்களா? ரைட். அடுத்தது ரிட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சட்ட ரீதியான ஒரு இது. ரிட் அப்படின்னு சொல்றது சட்ட ஆவணங்களுக்கு பேர் ரிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிட்ஸ் அப்படின்னு சொல்றது சட்ட ஆவணங்கள், கலை சொல்லுது. சட்ட ஆவணங்கள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி, சட்ட ஆவணங்கள் ரிட்ஸ் தான். இதை தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் சரியான இணையை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சரியான இணையை கேட்குறாங்க. சிங்கத்தினுடைய குட்டிக்கு பேரு குருளைன்னு வரணும். இங்க பறவை கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பு. இது கீரி, இதுக்கு நான் பிள்ளைன்னு போடுவோமா, கீரி பிள்ளை, அப்ப இதுவும் தப்பு. மான் கன்று சரி. சரிங்களா? அடுத்தது ஆடு குருளைன்னு போடுவோம், ஆடு குட்டின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அப்போ குருளைன்றதும் இங்க தவறா இருக்கு. சிங்கத்துக்கு வர வேண்டியது இங்க பொறுத்திருக்காங்க, அப்ப இதுவும் தப்பு. அப்ப சரியா எந்த பிரச்சனையும் இல்லாம பொருந்தி இருக்கிறது என்னன்னு சொன்னா மான் கன்று. இளமை பெயர் கரெக்டா பொருந்தி இருக்கிறது எதுன்னு சொன்னா மான் கன்று. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பிறமொழி சொற்களை, அதர் லாங்குவேஜ் ஏதாவது வேர்டு இருந்துச்சுன்னா அதை நான் பார்க்கணும் சொல்ல. நாளை நடவிற்கு மேட்ச், அவுட்டு, இங்கிலீஷு. இந்த ஷர்ட் மிகவும் காஸ்ட்லியானது, அவுட்டு, இங்கிலீஷ். இதுவும் தவறு செய்தால் மன்னிப்பது மனித இயல்பு. சரியா? இது ரைட்டு. தேவருக்கு தலைமை ஆசிரியர் இசை வழங்கினார், இதுவும் ரைட்டு. நான் என்ன சொன்னா ரெண்டுமே ரைட்டு போட்டிருங்க. இது வரையும் சரியா வருமா? வராது. ஏன்னு சொன்னா இது தாங்க சரி. தேர்விற்கு செல்ல தலைமை ஆசிரியர் இசைவு வழங்கினார். இசைவுன்னா அனுமதி கொடுத்தார். அங்க அனுமதி என்பது வேறு மொழி சொல். இங்க பாருங்க, அதை ரைட்டு போட்டேன். ஆனா நீங்க கவனிக்கணும், மன்னிப்பது இது நம்ம சொல்லு கிடையாது. பாவாளர் சொல்லியிருப்பாரு, பொறுத்து கொள்க. மன்னிப்பு என்பது தமிழ் சொல் கிடையாது, அது பிறமொழி சொல். பொறுத்து கொள்க என்பதுதான் தமிழ் சொல். அப்ப இங்க சரியா வராது. அப்ப ஆப்ஷன் டி என்பது பிறமொழி சொற்களற்ற தொடர். சரிங்களா? அடுத்தது நல் என்று அடைமொழி கொண்ட 8 தொகை நூல். நற்றினை நல்ல குறுந்தொகை. நற்றினை நல்ல குறுந்தொகை. நல் என்ற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல். சரிங்களா? குறுந்தொகை. நற்றினை நல்ல குறுந்தொகை. இதை சொல்லுவோம் நல் கூட்டல் திணை. இது ஓகே, இது பெயர்ல பிரியுது. ஆனா நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த ஐங்குறுநூறு ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க நல் என்ற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் எதுன்னு சொன்னா குறுந்தொகை. அடுத்தது பாருங்க, அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல். இவ்வரியில் அரி என்ற சொல்லினுடைய பொருள். அரி அரியா அறுத்து வைங்கன்னு பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்கள்ல. அரி அரி, ஒரு அரி, 2 அரின்னு அரி அரியா நெல்ல அடிக்க வைங்கன்னு. அப்ப அரி என்பது நெற்கதிர், அதை தான் சொல்றாங்க. அரி என்றால் நெற்கதிர். இப்போ புதுவதுவாய்னா யானர் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. வட்டினா பனையோலை பெட்டி, இதனுடைய மீனிங். வயல்னா செரு, செருனா வயல்னு ஒரு பேர். சரிங்களா? அரினா நெற்கதிர். சரிங்களா? ஆப்ஷன் பி நெற்கதிர் என்பது சரியான விடை. 47 பாருங்க, நற்றினையை தொகுத்தவர். நற்றினை என்ற நூலை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சரிங்களா? ஆப்ஷன் சி. இதை டைரக்டா படிச்சிங்க. நற்றினையை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சரிங்களா? அடுத்த 48வது விஷயம் பாருங்க. இது எடுத்தோடனே சொல்லிடலாம், புறநானூறு எப்படி சொன்னன்னு பாருங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க. சான்றோர் பாலராக சாலார் சாலார் பாலராகவே. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, படித்த சான்றோர்கள் சான்றோர் பக்கமாக தான் இருப்பாங்க. படிக்காத சான்றாண்மையிலே தீய ஒழுக்கங்களை கொண்டவர் சான்றாண்மை இல்லாதவங்க சான்றாண்மை இல்லாதவங்க பக்கம் தான். கெட்டவங்க கூட, நல்லவங்க கூட. இந்த கருத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நம்ம புற வாழ்க்கைக்கு தேவையானது. அப்படி இந்த பாடல் வரிகளை கொண்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னா புறநானூறு. சரிங்களா? அப்போ இந்த பாடல் வரிகளை பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த பாட்டை யார் எழுதியிருப்பாருன்னா கண்ணகனார் எழுதியிருப்பார். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு என்பது சரியான விடை. சரி, 49வது வினா பாருங்க. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, உங்களுக்கு சீருடை இருக்குதா இல்லையா, அப்படி இல்லைன்னா நான் தரேன். அப்போ இது கொடை வினா. சரிங்களா? ரைட். 3
மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? அப்படி இருந்தா நான் தரேன். அப்ப கொடை வினா. அங்கே கிடப்பது பாம்பா கயிறா? டவுட்டு, ஐயம். அப்போ இது ஐய வினா. அப்ப 2க்கு நேராக மேட்ச் இருக்கு. அப்போ 1க்கு 3, அடுத்தது 2. பருப்பு உள்ளதா என வணிகர்கிட்ட கேட்கறது, நம்ம கேட்கறது. அப்ப இருந்துச்சுன்னா வாங்கிக்குவோம், கொல்லுவதற்காக, வாங்கி கொள்ளுவதற்காக. அப்ப கொள்ளல் வேணா. 4, மாணவன் ஆசிரியரிடம் விளக்கம் கேட்பது. மாணவனுக்கு தெரியல, ஆனா ஆசிரியருக்கு தெரியும். ஏன்னா வினா வந்து கேட்பவரை மையப்படுத்தி வருவது. அப்போ மாணவனுக்கு தெரியவில்லை இல்லையா? அப்போ அறியா வினா. சரிங்களா? அறியா வினா 1. இது எல்லாம் எங்க கரெக்டா பொருந்துனா ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. இந்த பகுதி ரொம்ப முக்கியம். வினா விடை வகைகள் ரொம்ப முக்கியம். அனல் இடைப்பட்ட புழு போல, நெருப்புக்கு நடுவில் மாட்டிக்கின புழு எப்படிங்க இருக்கும்? வலியாலையும் துன்பத்தாலையும் துடிக்கும். அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. இத்தொடருக்கு, இந்த ஓமை தொடருக்கு பொருத்தமான தெரிவை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ துன்பம், மிகுந்த துன்பம், தவிப்பு கூட கிடையாது, துன்பம். அனல் இடைப்பட்ட புழு போல துன்பம். சரிங்களா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர். சரிங்களா? யாருன்னு சொன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஊவேசாவினுடைய ஆசிரியர் இவர் தான். ஊவேசாவினுடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் சொல்லியிருக்கிறார், பெரிய புராணத்தை படித்து விட்டு, உடல் உயிர் அன்பு இதெல்லாம் ஒருங்கே காட்டுகின்ற ஒரு காவியம் எதுன்னு சொன்னா பெரிய புராணம் அப்படின்ற சிறப்பு பெயர்களை உடையது அது. இருந்தாலும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்லியிருந்தா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டார். ஏன்னா அவ்வளோ கருத்து அதுல இருக்கு, அவ்வளோ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பார். அதான் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும், இது கதைங்க, தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயரிட்டார். அதாவது திருநாவுக்கரசரை விரும்புகிறவர் அப்புதியடிகள். திருநாவுக்கரசர் யாரா கும்பிட்றாருன்னா சிவபெருமானை. ஆனா இந்த அப்புதியடிகள் தொண்டன் வந்து சிவபெருமானை கூட வணங்குவதை அடுத்துதான். அந்த சிவபெருமானின் புகழை போட்டுக்கின்ற திருநாவுக்கரசர் தம் வீட்டில் உள்ள பொருளுக்கெல்லாம் வச்சு மகிழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த சான்றோன் யாருன்னு சொன்னா அப்புதியடிகளார். யாருங்க? அப்புதியடிகளார். சரிங்களா? தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் தன்னுடைய பெயர், தன்னுடைய குழந்தைகள், அங்க இருக்கக்கூடிய பசுக்கள், அங்க இருக்கக்கூடிய தராசு, அங்க இருக்கக்கூடிய அளவை பொருள்கள் எல்லாத்துக்குமே அந்த பெயரை வச்சார், திருநாவுக்கரசர் பெயர் வச்சவர். யாருன்னா ஆப்ஷன் டி, அப்புதியடிகள். அடுத்தது பொறுத்துக்க, கொஞ்சம் முக்கியமானது இது. இதனுடைய நேமிங் வேர்டை தெரிஞ்சுங்க. மேதி அப்படின்னு சொன்னா எருமைங்க. சரிங்களா? இப்போ 1க்கு 2, 3 இடத்துல இருக்கு. ரைட். சந்தம், சந்தம் அழகு. சரிங்களா? கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத. நான் சொன்னேன் இல்லையா, மோனை நம்மளுக்கு கை கொடுக்கணும். கோதில் குற்றம் இல்லாத. கரெக்டுங்களா? அங்கணர் அப்படின்னு சொன்னா இங்க சிவன். பாருங்க, கோதில்னா குற்றம் இல்லாத நாள் எங்க இருக்கு? இதோ இருக்கு. சரிங்களா? அங்கணர் எங்க இருக்கு? அங்கணர்னா சிவன். 1. ரைட்டுங்களா? 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி என்பது சரி. ஆப்ஷன் பி என்பது சரி. இங்க 4 வரணும், இங்க வந்து 3 வரணும். சரிங்களா? அப்போ மேதி எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத, அங்கணர் சிவன். அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்கன்னு கேட்குறாங்க. அதாவது உருவகம், ஓமையும் ஓமப்படுத்த பொருளும், அதாவது ஓமையும் ஓமையும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று மாதிரி அப்படின்றது. ஆனால் ஓமை அப்படி இல்லை. ஒரு பொருளை விட அதை விட சிறந்த மற்றொரு பொருளோட கம்பேர் பண்ணுறது தான் ஒற்றுமைப்படுத்துது, ஒப்புமைப்படுத்துவது தான் ஓமை தொகை. ஆனால் உருவகம் ஓமையும் ஓமையமும் ஒன்று அப்படின்னு சொல்றது. அப்போ இங்கே பாருங்களா, அமுத மொழி, மொழி அமுது, இது ஓமை தொகை. அப்போ இது இல்லை. கயல் கண், அதாவது மீன் போன்ற கண், அப்போ இங்கே மீன் அழகு, அப்போ இதுவும் கிடையாது. மலரடி, அடிமலர், இதுவும் கிடையாது. புருவவில், விற்புருவம். இப்போ இங்க பாருங்களேன், புருவவில், வில்புருவமும் ஓமை. சரிங்களா? இதுல என்ன இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உருவகம் உவமை, உருவகம் உவமை இந்த டைப்ல கேட்டிருக்காங்க. அப்போ மொழி அமுது, இது வந்து உருவகம். அமுத மொழி, அமுதம் போன்ற மொழி, இது ஓமை. இது ஓமை, இது உருவகம். அப்ப இது இல்லை. இதுவும் ஓமை, இது உருவகம், இதுவும் கிடையாது. இது ஓமை, இது உருவகம், இதுவும் கிடையாது. ஆனா இங்க வந்து பார்த்தனா உருவகம், இது ஓமை. அப்போ இதுதான் சரி. பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, அவளை இணைத்து உரலை இடித்தல். அவள் இருப்பதாக நினைச்சுன்னா உரலை போட்டு இடிக்கிறது.
இதுக்கு சரியான பொருளை தேவை. அப்போ அவளை நினைக்கிறோம், இங்கே உரலை இடிக்கிறோம். அப்போ நம்ம நினைச்சது ஒன்று, செய்கிற வேலை ஒன்று. அப்போ எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஆப்ஷன் பி, எண்ணமும் செயலும் ஒத்து வராமை என்பது இந்த ஓமை தொடருக்கான சரியான பொருள். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அப்போ இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு இருக்கு. இன்று பேருந்துகள் பன்மை, ஓடாதுன்னு வரக்கூடாது, ஓடான்னு வரணும். ஓடாதுன்னா ஒருமையை குறிக்கும். ஓர் அணில் மரத்தில் ஏறின இருக்கு, ஏறியதுன்னு வரணும். அப்ப இதுவும் தவறாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிய நூல் இது அன்றுன்னு இருக்கு, கரெக்ட். ஏன்னா ஒன்று அக்ரிணை, அப்போ இது சரி. ஆப்ஷன் சி தான் சரி. இங்க பறவைகள் கூட்டம் பறந்ததுன்னு இருக்கு, அதனால இது தப்பு. சரிங்களா, பறந்ததுன்னு வந்துடும். சரிங்களா, பறவைகள் பன்மை, அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொருந்தாததை தேர்க. இங்க பாருங்க, தமிழ் விடுத்துவது, நன்றி கலமகம், முத்தல்லாயிரம், கலிந்தது பரணி. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல ஆன்சர் என்னன்னு சொன்னா நான் கலிங்கத்து பரணின்னு சொல்றேன். ஏன்னு சொன்னா இதை எழுதினவர் செயங்கொண்டார், அதாவது ஜெயங்கொண்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா, செயங்கொண்டார், இந்த ஜே வடமொழி எழுத்து. சரிங்களா, இப்ப இந்த இதுக்கும் முத்தொள்ளாயிரத்துக்கும் நந்தி கலம்பகத்துக்கும் தமிழ் விடுத்ததுக்கும் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அறியப்படவில்லை, ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. சரிங்களா, அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நூலுக்கும் அறியப்படவில்லை, ஆனா கலிங்கத்துக்கு பரணிக்கு ஆசிரியர் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இது வேறுபட்டது. ஆப்ஷன் டி, கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, தவறான இணையை தேர்க. தவறான ஒரு விஷயம் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். போலி புறவர்கள் கூட்டாமல் பெருகுவதற்கு, குட்டுவதற்கு, போலி புறவர்கள் பெருகாமல் இருப்பதற்கு தலையில கொற்றவர் யாரு? அதிவீர ராமபாண்டியன், கரெக்டுங்க, சரியான விடை. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் செவியை அறுப்பார், காதை அறுத்துருவார், வில்லிபுத்ரார், இதுவும் கரெக்ட். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டுவதற்கு யார் இருக்காருன்னா ஒட்டக்கூத்தர், இதுவும் சரிதான். ஆனா நாவை அறுப்பதுன்னு இங்க சொல்லலை, தமிழ் விடுத்துவது. இது எங்க சொல்றாங்கன்னா தமிழ் விடுத்துவதுல சொல்றாங்க. அப்ப அப்படி இங்க யாரையும் சொல்லாதனால இந்த இணை எங்க தவறு. செயங்கொண்டார் கிடையாது, போலி புலவர் தலையை நாவை அறுப்பவர் அவர் கிடையாது. ஆகவே இது தவறான இணை. ஆப்ஷன் டி தவறான இணையே இருக்கும். சரிங்களா, அடுத்தது வற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் பெருங்கடல் கொள்ள, அதாவது கொடுங்கடல் கொள்ள. இந்த கடல் கொண்டுட்டு போயிடுச்சு, சுனாமி அப்படின்றது தான் சொல்றாங்க. பற்றுளி ஆறும் பன்மலை அடுக்கத்து அப்படின்னு சொல்றாங்க. இத எந்த நூல் சொல்லுதுன்னு சொன்னா சிலப்பதிகாரம். இந்த பாடல் வரி சொன்ன நூல் வந்து சிலப்பதிகாரம். கொடுங்கடல் கொண்டுடுச்சு பற்றுளி ஆள, இதெல்லாம் சரிங்களா, அதை தாங்க சொல்ல. பற்றுளி ஆற்றுடன் பர்ருளி ஆறு, அதாவது பர்ருளி ஆறுன்னு சொல்லுவாங்க, பக்ருளி ஆறு. அந்த ஆறைய கொடுங்கடல் கொண்டுடுச்சு. அது மட்டும் இல்ல, குமரியையும், குமரி கண்டத்தையும் பற்றுளி ஆலையும் கடல் கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி எங்க இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. அடுத்தது தவறானதை தெரிவு செய்க. தவறான இணை. தமிழ்கழு கூடல் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல், ஒரு அந்த சொல்லாடு. புறநானூறு சரி, தமிழ்வேலி என்று சொல்வதும் பரிபாடல் சரி, ஒன்றில் தமிழின் மணிவாசகம் இதுவும் சரி, மூன்றுமே சரி. பன்னொடு தமிழ் ஒப்பாய், பன்னொடு தமிழ் ஒப்பாய், இந்த சொன்னது வந்து சிலப்பதிகாரம் கிடையாது, தேவாரம். தேவாரத்துலதான் இந்த வார்த்தை வந்துருக்கு, பன்னொடு தமிழ் ஒப்பாய், ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ தேவாரம் என்ற நூல்ல தான் இது இடம்பெற்றிருக்கு, ஆனா இங்க சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க தவறானது எதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் டி, பன்னொடு தமிழ் ஒப்பாய் என்பது தேவாரம். சரிங்களா, அடுத்தது வடக்கு கூட்டல் கிழக்கு, இவ ரெண்டும் சேர்வது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. நம்ம திரிதல் புணர்ச்சி அதெல்லாம் தேவையில்ல. இது ஆக்சுவலாக இதுவும் திசை இதுவும் திசை. இப்படி வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு மாறும். அப்போ திசைகள் சேரும், அப்போ சேர்வது புணர்ச்சி. அப்போ திசைகள் சேர்வதனால திசை பெயர் புணர்ச்சி. சரிங்களா, அதை தான் இங்கே கேட்க வராங்க. ஆப்ஷன் டி திசை பெயர் புணர்ச்சி என்பது சரியான விடை. வல்லினம் மிக இடங்கள். இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதுல எதுல வல்லினம் மிக கூடாது, அப்படி மிக கூடாதல தப்பா என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. கறி கூட்டல் குழம்பு கறி குழம்பு, ரைட், ரெண்டு பெயர் சொற்கள். வழி கூட்டல் தடம் வழித்தடம், இதுவும் சரிதான். பலா கூட்டல் சொல்லை, இதெல்லாம் பெயர் சொற்கள், இதுவும் ரைட் தான்.
ஆனா விரிசுடர்னு இருக்கு இல்லையா, இது வந்து வினைத்தொகை. விரிசுடர், விரிகின்ற சுடர், விரியும் சுடர், விரிந்த சுடர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 3 காலத்தையும் குறித்து வரும். அப்போ வினைத்தொகையில் வல்லினம் மிகுமான்னா மிகாது. அப்போ இங்க மிக்கு வந்துருது. அப்போ இதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. விரிச்சுடர் என்பது இந்த வினாவிற்கு சரியான விடை. ஆப்ஷன் டி. வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது? வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது. சரி, உண்மை தொகையில வல்லினம் மிகுமா? மிகும். உரிச்சொல்கள்ல வல்லினம் மிகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உரிச்சொல்னா சால சிறந்தது. அப்போ இங்க வந்து வல்லினம் மிகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண் தொடர் வல்லினம் கசட தவிர வல்லினத்துல நான் இக்கு இச்சு இத்து இப்போ வருது இல்லையா, இந்த குற்றியலுகரத்துல கூட வல்லினம் மிகும். இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். சரிங்களா? இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் சொன்ன ஆப்ஷன் ஏ, உண்மை தொகையில வல்லினம் மிகாது. ஏன்னா உம்முன்னு வரும். அவனும் அவளும் இங்க எங்குங்க, இப்ப அவன் அவள்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இல்ல அவன் அவள்னு கொடுக்குறாங்க. இப்போ அவனும் அவளும் இங்க எங்க வல்லினம் மிகுது? மிகாது. இப்போ காய்கனி, காயும் கனியும், அப்போ இதுல வல்லினம் மிகாது. அப்போ வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. ஏன்னா அது மிகாது. சரிங்களா? ரைட். 64 பாருங்க. திருவள்ளுவர் என்று ஒருத்தர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்று ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன். கி. ஆ. பெ. விஸ்வநாதன். இவர் தான் வந்து என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் ஒருவர் தோன்றியிருக்கவில்லை என்றால் இந்த உலகத்தாருக்கு தமிழ் என்று ஒரு இனம் இருப்பதாகவே தோன்றியிருக்காது அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா கி. ஆ. பெ. விஸ்வநாதன். ஆப்ஷன் டி, கி. ஆ. பெ. வி என்பது சரியான விடை. அடுத்த வினா, திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர். திருநாவுக்கரசுக்கு பல பெயர் இருக்கு. அவர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னா மறுநீக்கியார். இதுதான் சரியான விடை. சரிங்களா? இவருக்கு வாகீசர் என்ற பெயர் இருக்கு, அப்பர் என்ற பெயர் இருக்கு, அதுக்கப்புறம் தருமசேனர், அப்புறம் தாண்டக வேந்தர், இப்படிலாம் பல பெயர்கள் இருக்கு. ஆனா அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு மறுநீக்கியார். இந்த அருண்மொழித்தேவன் என்பது சேக்கிழாருடைய இயற்பெயர்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அது 66 பாருங்க. தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர். இப்பதான் நம்ம பார்த்தோம். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சரிங்களா? தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவர். ஏன்னா தாண்டகம் பாடுவதில் வல்லவர். தாண்டகம் என்ற பாவடிவை பாடுவதில் மிகச்சிறந்தவர். அதனாலதான் திருநாவுக்கரசரை தாண்டக வேந்தர்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி, தாண்டக வேந்தர் என்பது சரியான விடை. இப்போ ஒரு 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓர் அணுவை ஒரு சத கூறிடும், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சதம், ஒரு அணுவை சத கூறிடும். இங்கே சதம்னா 100. அப்போ அணுவை வந்து பிளக்கலாம் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் கருத்தை வந்து, ஒரு அறிவியல் கருத்தை நம்ம பாட்டில் பயன்படுத்திருக்கிறோம் அப்போவே. அப்போ யார் பாருங்க, கம்பர். ஓர் அணுவை சத கூறிட்ட கோணினும் முலன். ஒரு அணுவை பிளக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னவர் கம்பர். ஔவையாரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு அணுவை துரத்து அதுல 7 கடலையும் என்ன பண்ணலாம், புகட்டி 7 கடலை வைக்கலாம் அப்படின்றாங்க. அணுவை பிளக்கலாம்ன்ற கருத்தை இவங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னீங்கன்னா கம்பர். ஓர் அணுவை சத கூறிட்ட கோணினும் உலன் அப்படின்றதுக்கு கம்பர் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 68 உடம்பால் அழியின் உயிரார் அழியர். உடம்பால் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அந்த உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை அழகா சொல்லியிருப்பாரு. யாருன்னு சொன்னீங்கன்னா திருமூலர். எந்த நூல்ல? திருமந்திரத்துல அல்லது தமிழ் 3000. ஏன் தமிழ் 3000 அப்படின்னு சொல்றேன்னா, திருமந்திரத்தை 3000 பாடல்கள் இருக்கிறது. இப்ப இதை தெரிஞ்சாதான் இங்க எழுத முடியும். பாருங்க வினா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. உடம்பால் அழியின் உயிரார் அழிவர். ஏன்னா உடற்பயிற்சியையும்
உடல் வளர்ச்சியும் சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம திருமூலர் தான். 18 சித்தர்களில் ஒருவர், 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு 10ஆம் திருமுறை. ஏனென்றால் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறை. அப்ப அந்த 10ஆம் திருமுறை தான் ஆன்சர். அதுக்கு இதெல்லாம் தெரியணும். சரிங்களா? அப்ப இந்த பாடல் வரி எதுல இருக்குன்னா திருமந்திரத்துல இருக்கிறது. தமிழ் 3000 என்பது திருமந்திரத்தினுடைய வேறொரு பெயர். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. சரி, குறிஞ்சிக்கு, குறிஞ்சினா மலை. சரிங்களா? மலையில எந்த பொழுது சிறுபொழுது மிக கச்சிதமாக பொருந்தும்னா யாமம். சரிங்களா? குறிஞ்சியில மலையில யாமம், நடு யாமத்துல பேய் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? யாமம். முல்லை அப்படின்னு சொன்னா மாலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, முல்லை நிலம்னா காடு, காட்டுல ஆடு மாடு மேய்த்தல் தொழிலை செய்துவிட்டு ஆயர்கள் மாலை பொழுதில் தான் ஓட்டி வரும். அப்போ மாலை 4. மருதம்னா நம்ம உழவர்கள் விடியற் காலையில ஆடு மாடுகளை ஓட்டி சொல்லுவாங்க வயலுக்கு. அப்ப விடியற்காலைன்றது வைகறை 2. பாலைனா நண்பகல், பாலை நிலம் நண்பகல், பகல் நேரத்துல வெயில் கொடுமை தாங்குது, அதனால. அப்போ 1. அப்போ இங்க கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆப்ஷன் சில வந்தது. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, பாலை நண்பகல். இப்போ ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. குறும்புன்றது ஒரு ஊர் பகுதிங்க. குறும்புன்றது ஒரு ஊர். இதுல எந்த திணைக்கு உரியதுன்னு சொன்னீங்கன்னா பாலை. குறும்பு என்பது பாலை நிலத்தினுடைய ஒரு ஊர் பெயரை அப்படி சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடிச்சேரி, முல்லைலாம் பார்த்தீங்கன்னா பாடிச்சேரி அப்படின்னு முடியும். இங்கே மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஊர்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த உழவர்கள் சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் என்னன்னு சொல்லுவோம்னா, மலைப்பகுதிகளை என்னென்ன சொல்லுவோம்னா இப்போ கடற்கரை பகுதியில் பட்டினம் பாக்கம்னு சொல்லுவோம். மலைப்பகுதியும் அதே மாதிரி தான் சேரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. முல்லை நிலத்தை பாடிச்சேரின்னு சொல்லுவாங்க. பாலை நிலத்துக்கு குறும்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பாலை நிலம். சரிங்களா? குறும்பு என்ற அந்த ஊர் எதுக்கு உரியதுன்னா பாலை நிலத்துக்கு உரியது. இப்போ பாடிச்சேரின்னு சொன்னாங்கன்னா நம்ம முல்லை நிலம் சொல்லலாம், காட்டுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். பட்டினம் பாக்கம்னா நெய்தல் திணைக்கு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மருத நிலத்திற்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, மருத நிலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூதூர், பேரூர், சிற்றூர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்க குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா சிறுகுடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பகுதிகளை சிறுகுடி. இங்க பார்த்தீங்கன்னா பேரூர், இந்த மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைக்கு தான் அந்த குறும்பு, முல்லைக்கு பாடி சேரி, நெய்தலுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 71, 72 சீராபுராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள். சீராபுராணத்துல மொத்தம் எத்தனை விருத்தப்பாக்கள்னு சொல்றாங்க? 5027 விருத்தப்பாக்களை கொண்டது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீராபுராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள் 5027, காண்டங்கள் 3. சரிங்களா? சீராபுராணத்துல ஹிஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம். ரைட். ஆப்ஷன் பி 5027. அடுத்தது ஒரு வினா கேட்டிருக்காங்க. கேழல் என்பதன் பொருள். கேழல்னா பன்றிங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, எருமைனா மேதி, கரடினா என்கு, புலினா உழுவை, வேங்கை, மடங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மடங்கள்னா சிங்கம். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மறைனா மான். சரிங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப கேழல் என்ற சொல்லினுடைய பொருள் பன்றி. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம நாட்டில் இருக்கிறவர் சொல்லியிருக்க மாட்டார். வேவல் முகமது அலி ஜின்னா இவர் சொல்லலை. ஏன்னா இவர் 1940 பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுத்தினவர். ஜார்ஜ் இவரும் கிடையாது, வேவல் என்றவரும் கிடையாது. யாருன்னு சொன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் தான் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சர்ச்சில் என்பது சரியான விடை.
அடுத்த இது பாருங்க, பொறுத்துக. வெட்சி, காஞ்சி, நொச்சி, தும்பை. பாருங்களேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெட்சி திணை என்பது நிறை கவர்தல், நிறை மீட்டல். வெட்சி கரந்தை ஒரு செட்டு. வெட்சி நிறை கவர்தல், கரந்தை நிறை மீட்டல். அப்போ வெட்சின்னா ஆணிரைகளை கவர்தல். சரிங்களா, இது கரெக்டாகவே புரிந்துருக்குது. 1. காஞ்சி திணை, தான் நாட்டு வேலை ஒருத்தன் சண்டை எடுத்துட்டு வரான், பகையினோடு போர் புரிந்து வரான், அவனை எதிர்த்து போரிதல், மாற்று அரசனோடு போர் புரிதல், அதுதான் காஞ்சி திணை. அப்போ இது ரெண்டும் நேராக பிறந்திருக்கு. ரைட். நொச்சி, தும்பைன்னு கேட்டிருக்காங்க. நொச்சியும் உழிஞ்சையும் ஒரு செட்டு. நொச்சி மதுளை காக்கிறது, உழிஞ்சை மதுளை சுத்தி வளைக்கிறது. சரிங்களா, இப்போ நொச்சி என்பது மதுளை காத்தல், இதுவும் நேராக பொருந்திருக்குது. அப்போ 1, 2, 3. தும்பை திணை வெற்றியை நோக்கி போருதல், அதாவது வலிமை, நீயா நானா அப்படின்ற மாதிரி போர் புரிதல். அப்போ இது எல்லாமே நேராக பொருந்திருக்கிறது. அப்போ ஆப்ஷன் சி எல்லாம் கரெக்ட். வெற்றி ஆணிரைகளை கவர்தல், காஞ்சி நாட்டை கைப்பற்ற வந்தவரை எதிர்த்தல், நொச்சி மதிலை காத்தல், தும்பை வெற்றியை நோக்கி போரிடுதல். சரிங்களா, அடுத்தது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடியவர் பாரதியார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடியவர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். சரிங்களா, 8 தொகை நூல்களுள் பொருந்தாதது எது? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த ஐங்குறுநூறு, ஓங்கு 10 கற்றோரத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திருத்த 8 தொகை. சரிங்களா, இங்க பொருந்தாதது எதுன்னு நம்ம பார்த்தாலே தெரியும். 10 8 தொகை, 8 தொகை தான், இதுவும் 8 தொகை தான், இதுவும் 8 தொகை தான். ஆனால் நாலடியார் என்பது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அப்போ ஆப்ஷன் டி நாலடியார் என்பது தவறான விடை, இங்க பொருந்தாது. ஏன்னா அது 14 கீழ்கணக்கு நூல். சரி, 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த நூல், இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க. 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில், நாடகம் நடிப்பது போல பாத்திரங்கள் அமைத்து செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை மேற்கொண்டோம்னா, ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒரு நூல். அது எந்த நூல்னு சொன்னா கலித்தொகை. இந்த கலித்தொகை நூலானது கலித்தாழிசையால், கலிப்பாவால் உருவான ஒரு நூல். இந்த கலித்தொகையில இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னா, அது நாடக பாங்கில் அமைந்திருக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப நாடக பாங்கில் அமைந்த 8 தொகை நூல் கலித்தொகை. ஆப்ஷன் சி கலித்தொகை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, களம் பகம் எத்தனை உறுப்புகள்? களம்னா 12, பகம்னா 6, அப்ப 18 உறுப்புகள். 12 களம், பகம் 6. அதாவது புயம், வகுப்பு, அம்மானை, ஊசல், தவம், சித்து, பான், கைக்கிளை, வண்டு, மேகம். சரிங்களா, அதுக்கப்புறம் மாகதம் அப்படின்றது கூட வரும். இந்த மாதிரி 18 உறுப்புகளை கொண்டது தான் களம்பகம். இது ஒரு செய்யுள் வகை. களம்பகம் சிற்றிலக்கிய வகையில ஒன்று. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. களம்பகம் என்பது எத்தனை உறுப்புகள்னா 18 உறுப்புகள். அந்த 18 எப்படின்னா, களம்னா 12, பகம்னா 6. அதை தான் இப்படி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான விடை. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாரு? நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. நான் சொன்ன மாதிரி தான் பாருங்க, மோனை 4000 திவ்ய பிரபந்தம் நாதமுனி. ஆனால் இங்கே எல்லாமே நாவல தான் ஆரம்பிக்குது. இருந்தாலும் இங்கே பாருங்க, நம்பியாண்டார் நம்பி தேவார பாடல்களை தொகுத்தவர். தேவார பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு சொன்னா நம்பியாண்டார் நம்பி. எவரும் இல்லை என்ற ஒரு ஆப்ஷன் வராது. சரிங்களா, ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ நாதமுனி என்பது சரியான விடை. பெருமாள் திருமொழியில எத்தனை பாசுரங்கள் உள்ளன? பெருமாள் திருமொழி. சரி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் இருக்கும். மொத்தம் 102 பாசுரங்கள் உள்ளன. இங்க பாடுசுரங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பாசுரங்கள் சொல்லலாம், பாடல்கள் சொல்லலாம். அப்போ 105. இந்த பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகரன்.
சரிங்களா? குலசேகர ஆழ்வார் அவர் தான் எழுதியிருப்பாரு. 105 பாசுரங்கள் உண்டு. எதுல? பெருமாள் திருமொழியில. சரிங்களா? அடுத்தது 82. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். த ஒன்லி ஒன் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்பது சரி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. சரிங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். புரட்சி துறவி அப்படின்னு சொல்லுவோம். புரட்சி துறவி யாருன்னா வள்ளலார் என்கின்ற ராமலிங்க அடிகளார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும் என்று தெய்வமணி மாலையிலே பாடிய மிகச்சிறந்த ஒரு புலவர், கவிஞர், மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி யாருன்னு சொன்னீங்கன்னா ராமலிங்கர். ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்தது சத்திய தர்மசாலையை நிறுவி அவரு எங்க தொடங்கினாரு? அதே ராமலிங்க அடிகளார் தான். சத்திய தர்மசாலையை வடலூர், இதுக்கு பக்கத்துல இருக்கிற மருதூர்ல தான் அவர் பிறந்தார். யாரு? வள்ளலார் என்கின்ற ராமலிங்க அடிகளார். சரிங்களா? வள்ளலார் என்கின்ற ராமலிங்க அடிகளார் மருதூர்ல தான் பிறந்தார். ராமலிங்கர் அங்கதான் சத்திய தர்மசாலையை நிறுவினார். ஒளிமரபு இதுல தவறானதுன்னு கேட்குறாங்க. தவறானதுன்றத ஞாபகம் வச்சுங்க. தவறானது. சரிங்களா? குரங்கு அளப்பும் கரெக்ட். கூகை குழரும் கரெக்ட். ஆந்தை அலரும். சரிங்களா? வண்டு முரலும் அல்லது ரீங்கரமிடும். சரி. சிங்கம் உருமும்னு இருக்குது. புலிதான் உருமும். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். அப்போ ஆப்ஷன் டி என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. ஆக்சுவலா நீங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தப்பான ஆப்ஷன் அது. சரிங்களா? பார்த்து அடுத்தது வினை மரபில் சரியானதை தேர்க. வினை மரபு செய்கிற செயல்ல சுவர் கட்டினான் தப்பு, இது எழுப்பினான்னு வரணும். ஆனா இங்க என்ன கேட்டுக்கிறாங்க? சரியானது தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது தப்புன்னா இது ஆன்சரா வராது. சோறு திண்டான்னு வராது, உண்டான். அப்ப இதுவும் தப்பு. பூ பறித்தான் தப்பு, கொய்தான். ஓவியம் புனைந்தான், இதுதாங்க சரி. ஓவியம் புனைந்தான். இங்க பிரச்சனை வரும் உங்களுக்கு. பூ பறித்தான் சார், பறி சரியா கொய் சரியான்னு. இதுல முதலிடம் கொய்தான் சரி. சில சமயம் பறித்தான்னு சொல்லுவாங்க, ஆனா மிகச்சரி கொய்தல். சப்போஸ் இந்த மாதிரி வினா கேட்டாங்கன்னா பூ பறித்தான் என்பது சரியா வந்துச்சுன்னா ஆப்ஷன்ல கொய்தல வைக்க மாட்டாங்க, பறித்தான்னு போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா பறித்தான் போடலாம். இப்ப மிகச்சரியாக பொருந்துறது எதுன்னு சொன்னா கொய்தான், பூ கொய்தல். சரிங்களா? அப்போ இங்க ஓவியம் புனைதல் என்பதுதான் சரியான வினை மரபு, மீதெல்லாம் தப்பு. அகர வரிசையில் உள்ள சொற்களை எதுக்க? பாப்பா, பீபி, பூ பூ, பேபே, பை, போப்போ, பௌ. உதாரணத்துக்கு பா வரிசை வந்துருக்கு. வா வா, வி வி, ஊ ஊ, வே வே, வை, ஓ ஓ, வௌ. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு எழுத்து தான் வந்துருக்கு. பூ இங்க வா வந்துச்சு, அப்போ இது கிடையாது. வா வாழைன்னு வருது. சரி, பார்க்கலாம். அடுத்தது இது ரெண்டுமே வா வாவல ஆரம்பிக்குது, அப்போ இது ரெண்டும் அவுட்டு. சரிங்களா? இதுவும் அவுட்டு. ஏன்னா பா இருக்கும் போது வா வந்ததுக்கு முன்னாடி. அப்போ ஒன்னே ஒன்று இருக்குது, இதான் பூ பா பூ. அதாவது பூப்பா, பாப்பா, பீபி, பூ பூ. அப்போ இது ரெண்டும் ரைட்டு. வா வா. இங்க ஏன் வருதுன்னு சொன்னா இங்க புள்ளி வச்சு எழுத்து இழு கத்துது, இழை இழை. சரிங்களா? அப்போ இது சரியா பொருந்திருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. வினையே ஆடவர்க்கு உயிர். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வினையே ஆடவர்க்கு உயிர் என்று சொன்ன ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா குறுந்தொகை. ஒரு செயலை செய்து, ஒரு வேலையை செய்து பொருள் ஈட்டுவதுதான் ஆணுக்கு அழகு, ஆணுக்கு கடமை, அவனுடைய வேலையும் அதுதான் அப்படின்னு சொன்னது எதுன்னு சொன்னா குறுந்தொகை. வினையே ஆடவர்க்குயிர் என்று சொல்லக்கூடிய நூல் குறுந்தொகை. ஞாபகம் வச்சுங்க. விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னவர் யாரு? வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று சொன்னவர் தாராபாரதி. மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர், புரட்சிகரமான கருத்துக்களை, சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இந்த தா ரா, தாரா பாரதி, ராதாகிருஷ்ணன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தாரா ராதா.
சரிங்களா? அப்போ தாராபாரி தான் விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர். ஆப்ஷன் சி. இந்திய நூலக தந்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வினாதான். CR அரங்கநாதன். இவருடைய பெயர்ல தான் அந்த விருதும் வழங்குவாங்க. இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அரங்கநாதன். வேற எதுக்கு நம்ம போக தேவையில்லை. இங்க தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சரஸ்வதி மகால் நூலகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1122. சரிதான். கன்னிமாரா நூலகம் 1869. சரிதான். கீழ்த்திசை சுவடி நூலகம் 1896. சரிதான். ஆனா இங்க USA நூலகம் 1930ன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சரிங்களா? 7ஆம் வகுப்பு புத்தகத்தின்படி 1942 என்பது தொடங்கப்பட்ட ஆண்டு. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1947ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக இந்த 2 இயர்ல எது கொடுத்திருந்தாலும் அது சரியாக அமையும். சரிங்களா? அப்ப 1930 என்பது திட்டவட்டமாக இல்லை. ஆகவே இங்க கொடுக்கப்பட்டதுல தவறான இணை சி தான். சரிங்களா? ஆனா நம்ம புத்தகத்துல 1942 இப்ப இருக்கிற புத்தகத்துல, தமிழ் ஓல்டு புக்ல 1947 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்ப இருக்கிற புத்தகத்துல 42 கொட்டதுனால இந்த 42 நீங்க பெரும்பான்மை ஆன்சரா எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சிலேடை என்று பொருள் கூறும் அணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரு பொருள் படுமாறு வருதல் சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் இரட்டுற மொழிதல். 2 அர்த்தங்களோடு பேசுதல். சரிங்களா? எழுதுதல். அப்போ சிலேடை என்பதனுடைய பொருள் இரட்டுற மொழிதல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நடந்தான் இதனுடைய வேர்ச்சொல் காண்க. அப்படியே பகுபாத உறுப்பில் நம்ம பிரிங்க பார்ப்போம். நட கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். ஆண். சரிங்களா? இல்ல வேர்ச்சொல் எது? நட. இதைதான் கேட்குறாங்க. நடந்தான். நட என்பதுதான் வேர்ச்சொல். சரிங்களா? நலவெண்பா நலன் தமயந்தி அப்படி நலவெண்பா என்ற நூலை எழுதியவர். அந்த நலன் தமயந்தி அந்த பாத்திரத்தை வைத்து நலவெண்பா எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா புகழேந்தி புலவர். இவர் கம்பர்லாம் ஒரே காலத்து புலவர்கள், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ நலவெண்பா என்றதை எழுதியவர் புகழேந்தி புலவர். ஆப்ஷன் பி புகழேந்தி புலவர் என்பது சரியான விடை. அடுத்தது ஓரிரவு பிரித்து எழுதுக. ஓர் கூட்டல் இரவு என்பது சரி. இப்ப வருகின்ற எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இங்க ஓர் என்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். ஒருன்னு பயன்படுத்தக்கூடாது. அந்த விதிப்படி இங்க ஓர் இரவு என்பது சரியான விடை. ஓர் கூட்டல் இரவு, ஓர் இரவு. சரிங்களா? ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. பொருந்தாததை தேர்க. இப்ப இங்க தோப்பு அதாவது கூட்டப்பெயர்களை சொல்லியிருக்காங்க. ஆலங்காடு, பூஞ்சோலை சரிதான். முந்திரி தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப பனம் தோட்டம்னு இருக்குது, வாழை தோட்டம் தான் வரும். பனம் தோட்டம்னு போட்டுருங்க. அப்ப என்ன சொல்லலாம்? பனங்காடு சொல்லலாம். ஆனா அங்க தோட்டம் என்பது தப்பு. அப்போ கொடுக்கப்பட்டதுல தவறானது எதுன்னு சொன்னா இந்த பனம் தோட்டம் என்பதுதான். ஆப்ஷன் பி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. ஓர் எழுத்து ஒரு மொழியை என்ற எழுத்துக்கு சரியான பொருள், அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி இப்படி பிரிச்சிங்க. ஐ என்ற சொல்லின் ஐ என்ற எழுத்துக்கு சரியான பொருள் தருவது எதுன்னு சொன்னா தலைவன். ஐ என்றால் தலைவன். சூரியன், ஆதவனுக்கு சூரியன். ஒழுக்கம்ன்றது கை, கை என்பதற்கு ஒழுக்கம். மீனா உயர்வு, மீ உயர்வு, கைனா ஒழுக்கம். சரிங்களா? தலைவனுக்கு ஐ வரும், தலைவன் அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட். மை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய சொல்ல கேட்குறாங்க. இளமைன்னா இதனுடைய ஒரு எழுத்து ஒரு மொழி பை. கவருக்கு வவுன்னு வரும். கடவுள்னா தே. அஞ்சனம்னா மை. இப்போ பாருங்க, மை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு இணையான சொல் அஞ்சனம். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது சரியான தெரிவை தேர்க.
சரியான தெரிவை தேர்க. முன்னாள், முன்னாள், முன்னாள்னா முன்னாடி, முன்னாள்னா 3 நாள். இந்த அர்த்தத்துல எது சரியா பொருந்திருக்குது? முன்னாள்னா 3 நாள், கரெக்டு. முன்னாள்னா முந்தைய நாள், கரெக்டு. இப்ப பாருங்க, முன்னாள்னா முந்தைய நாள்னு வருது, தப்பு. இது முன்னாள்னா 3 நாள் வராது. நேற்றும் வராது, நேற்றும் வராது, இன்றும் வராது, நாளையும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அப்போ அந்த அர்த்தத்தை கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அறிந்தவன், நீங்க இந்த அறிந்தவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அறின்னா கட் பண்றது. இப்ப இப்படி கூட வச்சுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க, இது கேட்கறது. அப்போ ஒரு செயலை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர். ஒரு வினையை மேற்கொண்டவரை குறிப்பது வினையாளனையும் பெயர். 3 இடங்களிலும் வரும். இப்படி வருகின்ற அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். அப்போ அறிந்தவன் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வந்து வினையாளனையும் பெயர். பண்பு பெயர் அல்ல, தொழில் பெயர் அல்ல, வினைத்தொகையும் அல்ல. சரிங்களா? ஆப்ஷன் பி வினையாளனையும் பெயர் என்பது சரி. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இருதலை கொல்லி எறும்பு போல, இருதலை கொல்லி எறும்பு போல எறும்பு, எறும்பு இருதலை கொல்லி போல, எறும்பு போல இருதலை கொல்லி எல்லாம் கிடையாது. இருதலை கொல்லி எறும்பு போல, இதுதான் கரெக்ட். இருதலை கொல்லி எறும்பு போல, இதுதான் சரியான வாக்கியம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சரிங்களா? இந்த காணொளியில படித்த வினாக்கள், நம்ம பார்த்த வினாக்கள் மிக முக்கியமான வினாக்களாக கருத்தில் கொள்ள வேண்டும். மிக சிறந்து அதை படித்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.